ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இதுக்கான வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கேட்ட மாதிரி எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நூடுல்ஸ் செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு 50 ml ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்சிருந்த வெங்காயம், கேரட், கோஸ், அப்புறம் குடமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நல்லா காயோட ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். அது வரைக்கும் பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் உடச்சி வச்சிருந்த 2 முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. காய் நல்லா வெந்துட்டுருக்கு. வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வெட்டி வச்சிருந்த தக்காளி சேர்த்த போகிறோம். தக்காளியை சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா காயோட ஒன்று சேர்ற அளவுக்கு சுற்றி வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்குனீங்கன்னா தான் பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போகும். நான் வதக்குற மாதிரியே கை விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா காயோட ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நல்லா மசாலாவை காயோட ஒன்று சேர்த்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அப்போ தான் மசாலா நல்லா காயில் இறங்கி காரமும் உப்பும் ஒன்றா சேரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வேக வச்சிருந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. நூடுல்ஸ் உடையக்கூடாது. சாஸ் நல்லா நூடுல்ஸோட ஒன்றாகணும். இந்த மாதிரி பாருங்க எந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துப்போம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா நூடுல்ஸில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மூடி போட்டுடலாம்.
சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கான வீட்டு சமையல் ரெடி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கேட்ட மாதிரி எக் நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம், கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி. வாங்க ஃபேமிலி சாப்பிட்லாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேமிலிஸ். அடுத்தது என்ன டிஷ் உங்களுக்கு வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thanks for watching. Please like and subscribe. These noodles are so delicious.